மக்கள் அனைவருடைய வங்கி கணக்கிற்கும் ரூபாய் 12,000 அப்படின்ற மாதிரியும் திமுகவின் பிளானை தவிடு பொடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம் அப்படின்ற மாதிரியும் ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் தமிழ்நாட்டில் இப்போதே தொடங்கிவிட்டது. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூபாய் 5,000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 12,000 ரூபாய் வரை வரவு வைக்க டெல்லி மேலிட அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசு 5,000 ரூபாய் திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உரமானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமன்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவிற்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழகம் வரும்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மேபி அதுக்கு முன்னாடி கூட இதை பத்தின ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா, இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அந்த தகவலை நீங்க உடனே தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபுல் டீட்டெயில்ஸும் புது புது அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.